எனது குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டுமெனில் சட்டமன்றத்தில் என்னை அமர வையுங்கள் என சீமான் தெரிவித்துள்ளார். எனது குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டுமெனில் சட்டமன்றத்தில் என்னை அமர வையுங்கள் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட புதிய மேயராக அந்தோணிசாமி சவரிமுத்து சமீபத்தில் பொறுப்பேற்றார். புதூர் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இதன்பின் அவர் செய்தியாளரிடம் பேசினார். அப்போது தமிழகத்தை மீட்போம், ஓரணியில் திரள்வோம் என சொல்கிறார்கள். தமிழகத்தை யாரிடத்தில் அடமானத்தில் வைத்துள்ளார்கள்? எவ்வளவு நாட்கள் மீட்காமல் என்ன செய்தார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் எதற்கு ஓரணியில் திரள வேண்டும்? நீட் தேர்வை ரத்து செய்வதற்காகவா? ஜிஎஸ்டியை எதிர்த்து போராடுவதற்காகவா? கச்சத்தீவை மீட்பதற்காகவா? தொகுதி சீரமைப்பு என்ற பெயரில் தமிழகத்தை நாசம் செய்தே கருணாநிதிதான். ஓரணியில் திரண்டு எந்த நோக்கத்திற்காக போராடப் போகிறோம்? கூடி கொள்ளையடிக்கவா? கோடி டாஸ்மாக் கடைகளை திறக்கவா என்பதை தெளிவுபடுத்துங்கள் என்று கூறியுள்ளார். திடீரென வங்க மொழியை ஆதரித்து முதல்வர் பேசுகிறார். எனது மொழியில் இருந்து ஒரு கடிதம் வருவது கிடையாது. திமுகவே இப்போதுதான் தமிழில் அரசாணையை வெளியிடுகிறார்கள். தேர்தல் வரும்போது பாசம் வேஷம் போட்டு நடிப்பார்கள். சுதந்திர பசி கொண்டுள்ள மக்களை சோற்றுப்பசி ஒன்றும் செய்யாது. எனக்கு வயிற்றுப்பசி இல்லை, எனக்கு இருப்பது சுதந்திர பசி. என்னுடன் வருபவன் என்னை விட லட்சியத்தில் உறுதியாக வருவானே தவிர அற்ப பசிக்கு வரமாட்டான். தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்க முடியாது. இது எனது தலைமுறையை நாசமாக்கிவிடும் என்று தெரிவித்துள்ளார். கூட்டணி வைத்து 5-10 எம்எல்ஏவோடு சென்றவர்கள் என்ன சேவை செய்தார்கள்? எனது குரல் வலிமையாக ஒலிக்க வேண்டுமென்றால் சட்டமன்றத்தில் என்னை அமர வையுங்கள் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் தமிழகத்தில் மெதுவாக இந்தியை திணித்து இந்தி பேசும் மாநிலமாக அபகரித்து வருகின்றனர். திமுக வட இந்தியர்களை வாக்குகளை பெற என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். எனது மொழி இனம் என யாரும் பேச மாட்டார்கள். வெளி மாநிலத்தவர்களுக்கு தமிழகத்தில் ஓட்டுரிமை வழங்கக்கூடாது. இது நான் இருக்கும் வரை நடக்காது என்றும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.